மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை பற்றி என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சில கிரைட்டேரியா வச்சு அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2025 அப்படின்றது கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்படின்னும் போது எல்லா பேருமே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இதை டைவர்சிஃபை பண்ணும்போது இந்த ஃப்ளெக்ஸி கேப்பையும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி டேட்டாவோட இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லா விதத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன, அந்த ஃபண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு பேசிக் ஐடியா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு ஃபண்டை பொறுத்தளவு இவங்க வந்து எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, மிட் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக எதுலனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து போட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. பட் இவங்க மெஜாரிட்டியாக அந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 65% என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி அசட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட் அலோகேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஈக்விட்டினாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வொலட்டாலிட்டி இருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன் அப்படின்றத பொறுத்தளவு ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தளவு ஒரு டீசெண்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி அந்த ஃபண்டுக்குள்ளேயே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்லையோ மிட் கேப்லையோ இல்லை ஸ்மால் கேப்லையோ டைவர்சிஃபைன்னு சொல்ல முடியாது. ஃப்ளெக்ஸி எப்பப்போ ஒரு ஸ்டாக் ஏறுதோ இறங்குதோ அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா வந்து இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்டை பொறுத்தளவு பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நமக்கு எவ்ரி இயர் டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம அந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணலான்னா டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பற்றி ஃபண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்க்ரீனர் வந்து இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன் குரோமில் போயிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி இந்த ஒரு ஸ்க்ரீனர் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி தான் இதை வந்து நான் ஈக்விட்டின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ கேட்டகிரியில் போயிட்டு ஈக்விட்டி செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிளான் அப்படின்றது நம்ம க்ரோத்து தான் எப்போவுமே வைப்போம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா க்ரோத்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன் வந்த அமௌண்ட்டும் காம்பவுண்டிங் ஆகுறது எங்கே ஆகும் அப்படின்னா க்ரோத் ஃபண்டில் தான் ஆக்சுவலாக வந்து ஆகும். ஸோ அந்த மற்ற பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளானில் வந்த ப்ராஃபிட்டை அப்படியே பீப்புளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டும் வளரணும். அதே மாதிரி நம்ம வந்த ப்ராஃபிட் அதாவது அந்த காம்பவுண்டிங்கை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அப்படின்ற போது அது நம்ம க்ரோத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஆக்சுவலாக அந்த மாதிரியான இது வந்து நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ரோத்தை செட் பண்ணிவிட்டு AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2000 crores அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் மினிமமாக நம்ம வந்து வைப்போம். அதுக்கு மேலே ஹையராக எவ்வளோ இருந்தாலும் ஓகே. எதுக்கு இந்த 2000 crores வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ண கம்பெனிஸோடைய ஃபண்டோடைய அந்த இது எல்லாமே பிலோ 1000 அந்த இது கீழே இருக்கும். பட் 2000ன்றது அவங்க கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு பீப்புளோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பேசிக்காவது நம்ம என்ன பண்ணணும் ஒரு 2000 crores மேலே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம 2000 crores அப்படின்றத போடுறோம். ஸோ அது போட்ட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபண்டுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய சார்ஜஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா லெஸ் தென் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நான் எப்போயுமே சொன்ன மாதிரி தான் பிலோ 1% அப்படின்றத நம்ம எப்போயுமே வைப்போம். அப்படின்னும் போது நம்ம 1% 0லேருந்து 1% கீழே அந்த ஃபண்டில் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம செட் வந்து பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா CAGR. இந்த CAGRை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 5 year CAGR நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 year CAGRயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20% என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செட் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றத பொறுத்தளவு நமக்கான நல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜிங் அது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 20%ன்றது கன்சிஸ்டன்சியாக கொடுக்கவும் முடியும். அப்படின்னும் போது நம்ம 20% நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லப்போனால் நம்மளுடைய மிட் கேப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம செட் வந்து பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி ஸ்மால் கேப்லேயும் நம்ம 20லேருந்து 25% தான் நம்ம கன்சிடர் பண்ணி 25 எடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப்லேயும் நம்ம மினிமமாக என்ன பண்ணலாம்னா 20 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த 20%ன்றது நமக்கு ரிட்டர்னும் கொஞ்சம் ஹையராக கிடைக்கும். இந்த மாதிரியான கிடச்சிருக்கு அப்படின்றது தான் அந்த டேட்டா. அப்படின்னும் போது அந்த கிடச்சிருக்க ஃபண்டை நம்ம செலக்ட் வந்து பண்ணுறதுக்காண்டி நான் 20 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட். ஸோ இந்த எக்ஸிட் லோட் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 1%ன்றது இருக்கும், 2% அப்படின்ற ஒரு ஃபண்டில் வந்து இருக்குது. ஸோ அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இங்கே என்ன இருக்குது 11 ஃபண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா முதல் லோவில் இருந்து பார்த்திங்கன்னா BGIM இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்திங்கன்னா 0.42. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது கன்வீனியன்ட்டாக தோணுது, உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பெஸ்ட்டாக உங்களுக்கு இதில் தோணுதோ என்ன பண்ணிக்கோங்களா நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டைமில் என்னுடைய ஃபேமிலி மெம்பருக்கு வந்து என்னோடய ஃபேமிலிக்காண்டி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு டைவர்சிஃபை பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருந்தேன். அதுலேயும் நான் ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்றத வந்து நான் ஆட் வந்து பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது அதில் நான் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன், ஒரு இதை முடிச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏயுஎம்ன்றது அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் அதிகமாக இது பண்ணுறது வந்தீங்கன்னா பரங் ஃப்ளெக்ஸ் கேப் ஃபண்ட். அதே மாதிரி இதில் எக்ஸிட் லோட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2% அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ ஃபண்டு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பரக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்க்லிங் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஸோ அதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான காரணம் அதில் எக்ஸிட் லோட் அதிகமாக இருக்கே சபரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் அது ஓகே, எனக்கு அது ஓகேவாக பட்டுச்சு. அதே மாதிரி அதனுடைய ஏயுஎம் அப்படின்றது ஜாஸ்தி. அதே மாதிரி நல்ல ஒரு இது வந்து ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தளவு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் வந்து இருந்தனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஃபண்டோடைய ஏயுஎம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 84,441 கோடி அதனுடைய ஏயுஎம். அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா கம்மி தான், 0.63% தான். அதே மாதிரி அதனுடைய 5 இயர் CAGR பார்த்திங்கன்னா 25.984%, கிட்டத்தட்ட 26 அந்த ரேஞ்சில் என்ன இருக்குன்னா இதனுடைய 5 இயர் CAGR அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி இதனுடைய எக்ஸிட் லோடு பார்த்திங்கன்னா 2%. அப்படின்னும் போது நான் 1 lakh ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே இல்லை அந்த ஃபண்ட்லேருந்து சப்போஸ் நான் வெளியே வரேன்னா அதில் எவ்வளோ ஃபண்ட் எனக்கு வருதோ அதுலேருந்து எக்ஸிட் லோட் அப்படின்றது பிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அதை எனக்கு 2%ன்றது இந்த ஃபண்டை பொறுத்தளவு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா செலக்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு அந்த நம்ம ஷார்ட் அவுட் பண்ண ஃபண்டில் எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தளவு நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி டைவர்சிஃபை பண்ணி அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா பண்ணுவாங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே மோஸ்ட்லி டைவர்சிஃபை பண்ணி தான் பண்ணுறோம். பட் அந்த ஃபண்ட்லேயும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணும்போது இன்னமும் நமக்கான ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு ஐடியா வந்து கேட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கான காரணம் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.